குலதெய்வ கோயில் கருப்பராயன். அந்த குலதெய்வ கோயிலில் நோக்கி தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். ஒரு குட்டை ஒன்று இருக்குங்க. குட்டையை ஒட்டி தான் இந்த கோவில் இருக்குது. இந்த பகுதியின் பெயர் பார்த்திங்கன்னா ஏழுசூழி அப்படிங்கிற மாதிரி ஒரு பெயர் வந்து இந்த பகுதிக்கு சொல்லுவாங்க. ஏழுசுழி அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் கருப்பராயன் குட்டைன்னு தான் இந்த குட்டையை சொல்லுவாங்க. அங்கே சிறிய வயது பசங்க வந்து மீன் பிடிக்கிற காட்சியை நீங்கள் இப்போ பார்க்கலாம். ஸோ அப்படியே நம்ம இந்த கோயிலுக்குள்ளே நம்ம இப்போ தான் என்ட்ரி ஆகிறோம். கருப்பராயன் கோயில் கோயிலுக்குள்ளே என்ட்ரி ஆயாச்சு. நம்ம வந்து ஒவ்வொரு குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னா பரம்பரையாக குலதெய்வம் அப்படிங்கிற வந்து கண்டிப்பாக இருக்குங்க. நம்மளுடைய தாத்தா பாட்டி, நம்மளுடைய பாட்டம் பூட்டை இவங்க எல்லாத்துக்கிட்டையுமே நம்ம வந்து கேட்டோம்னா நம்மளுடைய குலதெய்வம்னு சொல்லிட்டு ஒரு கோவிலை வந்து சொல்லுவாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா கருப்பராயன் கோயில் வந்துட்டு கண்டிப்பா இருக்கும் ஒவ்வொரு குலதெய்வமா. இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு குலதெய்வம் கோயில் என்னன்னு பாத்தீங்கன்னா பெரிய கருப்பராயன் கோயில். இந்த கோயிலை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த கோயில பாத்தீங்கன்னா முதல்ல வந்து ஒரு மரத்துக்கு கீழே வந்து சிலைகளை வச்சு அவங்க வந்து வழிபாடு மேற்கொண்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு மரம் பாத்தீங்கன்னா பாதியில பிளஸ்ட் ஆயிருச்சு. ஸோ இப்போ அந்த மரம் பாத்தீங்கன்னா பாதியா தான் இருக்கு. நீங்க அந்த வடிவத்தை வந்து நீங்க இப்ப பார்க்கலாம் பாருங்க, தெரியுதுங்களா? இப்போ அதனுடைய வடிவம் வந்து எங்கேயுமே நீங்க இந்த மாதிரியான ஒரு கோவிலை நீங்க பார்க்கவே முடியாது. மேல தெரியுதுங்களா? மேல வந்து கட் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு சிலையை வச்சு பக்கத்துல வந்து நிறைய பேர் வந்து பைரவர் வந்து வச்சிருக்காங்க. பைரவர் சிலையை வந்து பக்கத்துல வந்து வச்சு வழிபாடு வந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இவங்க தொன்று தொட்டு ஒவ்வொருத்தவங்களும் தன்னுடைய வேண்டுதலுக்காக தனக்கு ஏதாவது ஒரு விஷயங்களை வேண்டியிருந்தாங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்திலையும் வேல் வந்து வச்சு இங்க வழிபாடு மேற்கொள்றாங்க. அதே சமயம் பாத்தீங்கன்னா ஆடு வந்து பாத்தீங்கன்னா பலியிட்டு அவங்க வந்து நேர்த்தி கடனை வந்து இந்த இடத்துல வந்து நிறைவேற்றுறாங்க. உள்ள வாங்க. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இங்க வந்து கருப்பராயன் கோவில்னா நீங்க மேக்சிமம் பாத்தீங்கன்னா அருவாள் இல்லாம எந்த ஒரு கருப்பராயன் கோயிலுமே இருக்காது. அதற்கு அடுத்தபடியா இங்க வந்து அவங்க மரத்துக்கு கீழே ஒரு வழிபாடு மேற்கொள்ளும் விதமா இங்க வந்து செட் பண்ணி வச்சு அவங்க வழிபாடு மேற்கொண்டுட்டு இருந்திருக்காங்க. இதற்கு அடுத்து அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு மேடை மாதிரி அமைச்சு சிலை வடிவத்துல கருப்பராயன் அவர்களை வந்து இங்க வந்து நீங்க தரிசனம் மேற்கொள்றபடியா நீங்க இப்ப பாக்குறீங்க. நல்லா அருவாளை வச்சுக்கிட்டு கருப்பராயன் அவர்கள் இங்க வந்து காட்சி அமைச்சிட்டு இருக்காரு. ஸோ இந்த கோவிலை பார்த்தாலே தனியா வந்து யாருமே இங்க வரமாட்டாங்க, ரொம்ப பயப்படுவாங்க. நீங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், சன் டிவில 90 காலகட்டங்கள்ல நீங்க ஒரு 90s கிட்ஸா இருந்தீங்கன்னா அந்த காலகட்டங்களில் பாத்தீங்கன்னா விடாத கருப்பு அப்படிங்கிற ஒரு தொடர் வந்து மிகப்பெரிய அளவு வெற்றி பெற்று ரொம்ப பயமும் ஊட்டும் வகையில இருந்துச்சு. சேத்தன் மற்றும் தேவதர்ஷினி அவங்க 2 பேருமே கணவன் மனைவி. அவங்க வந்து அந்த சீரியல்ல வந்து நடிச்சிருப்பாங்க. அந்த தொடரை நீங்க பாத்தீங்கன்னா அருவாள் எடுத்துக்கிட்டு நான் இரவு வேலைகள்ல நல்லா குதிரையில வெள்ளை குதிரையில எதிரிகளை வந்து வேட்டையாடும் விதமா கருப்பராயன் வரும் வந்து காட்சியளிப்பாரு. அது மிகவும் ஒரு அந்த தொடரை பார்க்கும்போதே அப்படியே புல்லரிக்கும். அந்த மாதிரியான ஒரு அமைப்புள்ள ஒரு இடம் தாங்க இது. எனக்கே இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு சின்னதா ஒரு மனசு ரிலாக்ஸா இருக்கு. ஏன்னா அதோட பாத்தீங்கன்னா உடம்பும் கொஞ்சம் புல்லரிக்குதுங்க. எங்க நமக்கும் காட்சி அளிச்சா ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. இந்த மாதிரியான கோவில் சம்பந்தமான பல தகவல்களை நம்ம சேனல் வழியா நீங்க பெற தவறாதீங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.